பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கற்றுக்கொள்ளும் போது அவருடைய வழிகளிலே நாம் சரியாய் நடக்க முடியும். இன்றைக்கு ஒரு காரியங்கள் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நாம் நம்ம இஷ்டம் போல் நடப்போம். அப்படி நடக்கக்கூடாது. இதுக்கு ஒரு முறை என்னங்க, இதுக்கு எப்படிங்க நாங்கள் போன வழி, நான் எந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும், எந்த காரியங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டு நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக்கா. நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ண, நாம் பாட்டு போயிடுவோம். போகும்போது நம்மளை சுற்றி போவோம். போய் சரியில்லாத வழியில் போய் நேரம் காலம் தவறி போவோம். அப்படி போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், எதன்படி நடக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் பார்க்கும்போது, மல்கியாவில் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமலும் என் வேதத்தை குறித்து பட்சமாய் பண்ணாமலும் நான் உங்களுக்கு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ அற்பமாய். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய மாறுதுன்னு சொன்னால், நீ என் வழியை கைக்கொள்ள, என் வேதத்தை நீ எப்படி பார்க்குற, அற்பமாக பார்க்குற, என் வேதத்தோடு நீ பழகுவதில்லை, என் வேதத்தை நேசிப்பதில்லை. ஒரு மனிதன் கர்த்தருடைய வழிகளை கை கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வழியின்படி நடக்க வேண்டும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் குறைவாய் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றிடுவார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிற மனிதன் கர்த்தருடைய வழிகளை கை கொள்கிறான், கர்த்தருடைய வழியின்படி நடக்கிறான். கர்த்தர் சொன்ன மாதிரி நடந்து கொண்டு வருவதால் தான் ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் வாழ்க்கையில் எதெல்லாம் குறையும், பிள்ளை இல்லையா, நான் பிள்ளை கொடுக்குறேன், உனக்கு ஆசீர்வாதனை நான் ஆஸ்வதிக்கிறேன், உன் தேவை நான் சந்திக்கிறேன். ஐயோ இந்த ஊரில் எனக்கு யாருமே தெரியாதுங்க, எங்கள் ஊரில் 4 பேருக்கு எனக்கு தெரியுங்க, என் வார்த்தை கேட்டு வந்துட்டல, உன் பேரை பெருமையாக்குவேன். நான் உன் ஊருக்குள்ளே இல்லாத ஒரு விஷயத்தை நான் உனக்கு செய்து கொடுப்பேன். பாருங்கள், ஒரு தேவனுடைய வழியிலே ஒரு மனிதன் நடக்கும்போது அவனுக்கு வேண்டியது எல்லாம் செய்து கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஏன் அநேகர் அவருடைய வழியிலே நடப்பதில்லை, அவர் சொல்லுகிற காரியங்களை செய்வதில்லை? யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். நான் ஒரு நாள் குரோம்பட் பகுதியிலிருந்து நான் இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேன். அந்த ஊழியத்துக்கு போகிற இடத்துல அங்கே எனக்கு யாருமே தெரியாது, எந்த காரியமும் இல்லை. அப்போ தேவன் காண்பித்தார், அங்கே போய் நின்று அங்கே ஒரு ஊழியத்தை செய்யும்போது யாருமே நான் மதிக்க மாட்டேங்க. ஆனால் அவர் காட்டின வழியிலே ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தை எடுத்து படித்து அதன்படி நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன், அந்த ஊருக்குள்ளே ஒரு கனமுள்ளவனாய் மாறுகிறேன். மதிப்பு எனக்கு கிடைச்சது, மேன்மை எனக்கு கிடைச்சது. நான் இருந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே பார்த்தா என்னை கண்டுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நான் தேவனுக்கு காண்பித்த ஒரு ஊருக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, அங்கே நான் போகிறேன்னா ஒரு 100 பேர் என்னை கண்டுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அங்கே போனதும் என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிற சாப்பிட்றதுக்கும் சரி, மற்ற காரங்களும் சரி, முன்னாடி எனக்கு வழி விடுறதும் சரி, என்னை கொண்டு போய் மேலே நிறுத்துறதும் சரி, ஜனங்க பாருங்கள் எப்படி வைத்திருக்கிறாங்க. அப்போது தேவன் நமக்கு ஒரு வழியை காட்டும்போது அந்த வழியிலே நாம் நடக்கும்போது அங்கே நமக்கு ஆசீர்வாதங்கள், சுகங்கள், பலங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே பாருங்கள், இவர்கள் அவருடைய வழியை என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் என் வழியை கை கொள்ளாமல். வழியை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வழியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் வேதத்தை கை கொள்ள வேண்டும். வேதத்தை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். வேத வசனங்களை எப்பொழுதும் முன்பாக வைத்துக்கொண்டு படித்து அவைகளை கொண்டு தியானிக்க கற்றுக்கொள்ளும். அவைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண தெரியுமா, ஒரு உயர்வுக்கு நேராய் நடத்தும். நான் எங்கே குறைவுள்ளவன், எங்கே நான் சரியில்லாமல் வாழ்கிறேன் என்பதை புரிய வைக்கும். ஒரு கூட்டம் இந்த வேதத்தை கை கொள்ளாமல், வேத வசனங்களை முக்கியத்துவம் கொடுக்காம, வேத வார்த்தைகளுக்கு பாருங்கள் சுயமாய் நடக்கும். ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கிறது, சாப்பிட்டு, மற்ற காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து, வேலைக்கு போட்டு, டிவி சேனலில் பார்க்குறது, நியூஸ்க்கு இதிலெல்லாம் கவனத்தை கொடுத்து வேதத்தை கை கொள்ளாமல் வேதத்தை ஒரு அற்பமாய் பார்க்கக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கிறவை குறித்து தான் வேதம் சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுற, என் வேதத்தை அற்பமாக பார்த்தல, நானும் உன்னை எல்லா ஜனத்துக்கு அற்பமா நீசுரமாய் உன்னை மாற்றிடுவேன். அப்போ நீ போகிற இடத்துல எப்படி திரும்ப இருப்ப, குறைப்பட்டவனா. என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேதத்தை நீ எப்படி பார்த்த, உனக்கு கிடைச்ச ஒரு வேத வசனத்தை எப்படி எண்ணின, தேவன் உனக்கு எல்லா வழியில் கட்டு, அந்த வழியில் நடக்க மாட்டேன்னு நடந்ததில்லை. அதான் சொல்கிறேன், நான் உன்னை அப்படி நடத்துவேன் என்று சொல்கிறார். தேவனை பற்றி நீங்கள் சரியாக எண்ணிக்கொள்ள வேண்டும். நீ அவரை கனம் பண்ண கற்றணும். என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன். என்ன ஒருத்தன் மதித்தா, என்ன ஒருத்தன் மேன்மையாக பார்க்குறான்னா அவனை நான் உயர்த்துவேன், அவனுக்கு ஒரு மேன்மையை கொடுப்பேன், அவனை நான் உயர்த்த சார்ந்து கொண்டு போவேன் என்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய காரியங்களை ஒரு மனிதன் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க கற்றுக்கொள்ளணும், வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
வார்த்தையின்படி நடக்க 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 கர்த்தனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். வேதத்தில் அழகாக நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 18, 25, 26 நீங்கள் வாசிக்கும் போது, தயவுள்ளவருக்கு நீ தயவுள்ளவராயும், உத்தமனுக்கு நீ உத்தமனாயும், புனிதருக்கு நீ புனிதராயும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவன். நீ தயவுள்ளவனா அவர் உனக்கு தயவாக இருப்பார். அஜியா, நீ தயவுள்ளவனா இருந்துப்பார், அவர் உனக்கு தயவாக இருப்பார். நீ புனிதன், நீ உத்தமனாக இருந்தீங்கன்னா உனக்கு அவர் உத்தமமாக இருப்பார். நான் உத்தமமாக தான் நடக்க மாட்டேங்க, அவரும் நடக்க மாட்டேங்க. புனிதராக இருக்கியா, நல்ல காரியங்கள் செய்துக்கிட்டே, அவரும் உனக்கு நல்ல காரியங்கள் செய்வார். நீ மாறுபாடு உள்ளவனா, நான் உனக்கு மாறுபாடு உள்ளவன். நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி நடக்காதவளை அப்படி தான் நடத்துவார். எல்லாரையும் சொல்கிறாரு, நான் உங்களை பாலம் தேனும் ஓடக்கூடிய தேசத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு அழைத்து கொண்டு வரார். இப்படி தான் அழைத்தார். சொன்னாரா? சொன்னவர் தாங்க. 6 லட்சம் பேர் புருஷர்களில் 2 பேர் மாத்திரம் உள்ளே போகிறாங்க, மீதி பேர்லாம் என்ன ஆனாங்க? அப்போ சொன்னார், ஏன் செய்யலை? நீ மாறுபாடு உள்ளவன்டா. ஒரு நாள் என் வார்த்தையை நம்பி வர, பின்வர நாட்களில் முறுமுறுத்து கொண்டு நான் அங்கே போனால் நடக்கும், அங்கே போனால் நடக்கும், அங்கே போனால் நடக்கும், அங்கே போனால் நடக்கும், இதே எண்ணம் உள்ளவனாய் வருகிறாய். நான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, என் வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு என் தேவன் தயவுள்ளவர், எனக்கு நிச்சயமாய் செய்வார், எனக்கு தயை காமிச்சுக்கிறார் அப்படி நம்பி நீ நடக்கலை. நீ என்ன சொல்கிற தெரியுமா? வர வழியெல்லாம் முறுமுறுத்து கொண்டு அவர் ஏன் என்ன இப்படி நடத்தினார், அவர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார், அவர் ஏன் என்ன இப்படி வாழ்த்தார் அப்படின்னு புலம்பி கொண்டு வந்த பற்றியா? நீ மாறுபாடு உள்ளவனா இருந்தியா, அவரும் உனக்கு மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? நீங்கள் நிறைய பேர் நினச்சினாங்க, ஆண்டு பாருங்க நம்ம என்னெல்லாம் செய்யலாம், நம்மளை மன்னிச்சிடுவார், நமக்கு இறக்காங்காரட்டுவாருன்னு சொல்லிட்டு நீ நினச்சினுக்கிற. கேட்ட மாட்டான். கவனிங்க, ஏசாவும் யாக்கோபும் சகோதரர்கள். அவர் ஏசாவை என்ன பண்ண தெரியுமா? வெறுத்தாராம். கட்சிடா, யாக்கோபை நேசித்தவர் ஏசாவை வெறுத்துறாரு. வெறுத்தது எப்போ தெரியுமா? அன்னைக்கு அவன் எப்போ சேஷ்டபுத்திர பாகத்தை வெறுத்தானோ அதை ஒரு அற்பமாக என்ன, அன்னிலேருந்து அவர் பாருங்க, அவன் சந்ததி முழுவதும் வெறுக்கப்பட்ட ஒரு சந்ததி. மாறுபாடு உள்ளவர், இரக்கெல்லாம் காட்ட மாட்டார். நீ இன்னைக்கு அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ கற்றுள்ள தேவன் உன்னோடு கொடுத்து ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனங்களை பிடித்து கொண்டு பக்தியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளே, ஏன் ஆண்டுடைய வார்த்தைகளை நீ கை கொள்ளாமல், அந்த வேதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏன் கர்த்தருடைய வழியிலே நடக்க மாட்டேன்? யோசித்து பார். என் தேவன் நல்லவராச்சு, என்னை இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்தார், ஏன் நான் இந்த வேத புத்தகத்தை படிக்கிறதில்ல, ஏன் இந்த வேதம் சொன்ன மாதிரி வாழ்வதில்லை? ஒரு சிலர் பாருங்கள், உண்மையான பாஸ்டர் அப்படிலாம் இருந்தால் வாழ முடியாது பாஸ்டர். ஓ, உண்மையாக நடந்தால் வாழ முடியாதா? உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்படி நீ வாழும்போது தான் அவர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். நீ இன்னைக்கு மாறுபட நடக்கிறியா? ஒரு நாள் நான் உண்மையாக நடப்பேன், உத்தமமாக நடப்பேன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தேவனை தேடி வந்தனே, இன்னைக்கு நீ அப்படி நடக்கலைன்னு சொன்னால், பின்வரும் நாட்களிலே உன் வாழ்க்கையில் தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்தவைகளை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணல, நேரத்தை ஒதுக்குவதில்லை. தேவன் விரும்புகிற ஒரு காரியங்கள் செய்வதில்லை. அவர் சொல்றாரு பாருங்க, தயவுள்ளவருக்கு நான் தயவுள்ளவன், உத்தமனுக்கு நான் உத்தமன், புனிதருக்கு நான் புனிதர் என்று சொல்கிறார். மாறுபாடு உள்ளவனே, அவரும் உனக்கு மாறுபாடு உள்ளவராய் காணப்படுவார். ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தை, ரெண்டாவது ஒரு காரியங்களை வேற மாதிரி பேசுது. இப்படி பேசக்கூடாது, உண்மையாய் நடக்க வேண்டும். தேவனுக்கு ஒரு காரியம் சொல்லிட்டா அது கடைசி வரைக்கும் கை கொள்றவனாய் மாறும்போது தான் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாம் நிறைய நேரங்கள் அப்படி நடக்காமல் போகிறோம், நடக்காமல் வாழ்கிறோம். கவனிங்க, கலாத்தியரில் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லுது. நீ எதை விதைத்து கொண்டிருக்க? தேவனுடைய வழிகளில் நடந்து அவர் சொல்லுகிற காரியங்களை நடந்து பாரு, உன் வாழ்க்கையில் உயர்வு ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். உயர்வெல்லாம் பாருங்க, நீங்கள் தேவனுடைய காரியங்களுக்கு பொருள போகும்போது ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். வேதம் அழகாக அப்படி தான் கற்றுக் கொடுது. தாவீதை நீங்கள் பார்க்கும்போது தாவீது என்ன சொல்கிறது தெரியுங்களா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்றைக்கி நன்மையை தேடி ஓடுறான். எங்கே கிடைக்கும், யார்கிட்ட போனால் இன்றைக்கி நன்மை கிடைக்கும், யார் எனக்கு நன்மை செய்வாங்கன்னு ஓடுறான். ஆனால் வேதம் அப்படி சொல்லுங்க, நீ அவருக்கு பிரியமாக நடக்கும்போது நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லுகிறார். நீ போகிற வழிகளில் உன் பின்னாடி நன்மை வரும், உன் பின்னாடி கிருபை வரும். உனக்கு மாத்திரம் எப்படிங்க இவ்வளோ காரியங்கள் நடக்குது? வரும்போது சாதமாக தான் வந்தீங்க, இப்போ நல்லா இருக்குதுன்னா நன்மை என் பின்னாடி வந்துங்க, கிருபை என் பின்னாடி வந்துங்க. அவைகள் என் பின்னாடி வருவதனால
நான் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே போகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் என் தேவையை சந்திக்கிறார், என் குறைவுகளை அவர் மாற்றுகிறார். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் மாற வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கை பாருங்க, குறைப்பட்ட ஒரு வாழ்க்கை போல தான் காணப்பட்டுச்சு. அவர் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார், கர்த்தருடைய வழி என்ன என்பதை அறிந்து கொண்டார், அவைகளில் நடக்கிறார், அந்த வேதத்தை கை கொள்வார், வேத வார்த்தைகள் பிடித்துக் கொள்வார், அந்த வார்த்தைகள் பிடித்துக்கொண்டு தேவனோடு கூட ஐக்கியப்பட்டார். அதனால்தான் ஒரு சாதாரணமாக ஆடு மேய்த்த மனிதன் ஒரு உயர்ந்த ராஜாவாய் மாறுகிறார். காரணம், அந்த மனிதன் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டார். இன்றைக்கு ஏன் உங்களால் வழிகளை கை கொள்ள முடியல? யோசித்துப்பார். ஏன் அந்த வழியில் நடக்க முடியல? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே, தேவனை தேடுறோம் தானே, ஏன் அந்த தவறு செய்கிறேன்? யோசித்து பார்க்கணுமே. இதை கர்த்தர் விரும்புகிறாரா? இதை கர்த்தர் விரும்புகிறாரா? இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு குடும்பம் இருக்க வேறொருவரோட பழக்கம் எதுக்கு? உனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்க, உனக்கு கணவன் இருக்காங்க, உனக்கு பிள்ளைகள் இருக்காங்க. ஏன் நான் வேறொரு காரியங்களை நான் நாட்டம் உள்ளவனாய் மாற வேண்டும்? ஏன் அந்த ஆசை எனக்கு? தேவ வழி இதுதானா? தேவன் இப்படி தான் கற்றுக் கொடுத்தாரா? என் மகனே நீ வாப்பா, நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், நீ வந்து உனக்கு ஒரு குடும்பம் இருக்க, நீ இன்னொரு பழக்க வைத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்குறாரா? ஏன் வேறு வழி? வேதத்தை கை கொள்ளியா? வேதத்தில் அப்படி நடந்தவர்களெல்லாம் இன்றைக்கி வேறு மாதிரி மாறினார்களே. நான் அப்படி நடக்கக்கூடாது, நான் அப்படி வாழக்கூடாது. தாவீது அப்படி செய்யும்போது தாவீது ஆண்டு சும்மா விட்டாரா? அப்படியே வழிகளில் பாருங்கள் குறைவு ஏற்பட்டுச்சு. அப்படியே வழிகளில் குறைவு ஏற்பட்டு அவர் குறைவுள்ள ஒரு மனிதன், ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை அப்படி நேசித்த ஒரு மனிதன், அதற்காக செல்வங்களை குவித்து வைத்த ஒரு மனிதன் என்று சொல்வார், நீ அதை கட்ட மாட்டேன். பத்தியா எவ்வளோ ஆசை தெரியுமா? அந்த ஆலயத்தை எப்படிலாம் கட்டணும் ஆசைப்பட்டவர், அவருடைய வழிகளிலே நடக்காத போது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவருக்கு கிருபெல்லாம் போயிடுச்சு. பாருங்க, நீ கட்ட மாட்ட, உன் மகன் கட்டுவானார். பார்த்தீங்களா? இன்னைக்கு நாம் அந்த வழிகளில் நடக்காத போது நான் ஒரு வேலையை செய்து முடித்து நான் இதை முடித்தேன்னு சொல்லணும்னு பார்ப்போம், அதை செய்ய முடியாதவனாக மாறிடுவேன். காரணம், நான் அவருடைய வழியை கை கொள்வதில்லை. என் வேதத்தை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மறக்கிறீங்க. வேதத்தை என்ன பண்ண கை கொள்ள மாட்டீங்க, வேதத்தின்படி நடப்பதில்லை. அல்லேலூயா. இங்கே பாருங்க, வேதத்தின் பட்சமாய் நான் என்ன இருப்பதில்லை. நானும் எல்லா ஜனத்துக்கு முன்பாக நான் உன்னை அற்பமாக எண்ணுமே. நீ என் வேதத்தை அற்பமாக எண்ணினல, என் வேதத்தை அசிட்ட பண்ணலை, என் வேதத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து படிக்காமல் வச்சுருக்கல. நீ போகிற இடத்துல அப்படி தான் இருப்பேன். நீ போகிற இடத்துல என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நான் போன அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ இதுவாக செய்யணும்னு போனேன், ஆனால் எல்லாரும் நான் ஒரு மாதிரி பார்க்குறேன். காரணம், உன் கையில் இருக்க வேத புஸ்தகத்தை, உன் வீட்டுக்குள்ளே இருக்க வேத புஸ்தகத்தை நீ அற்பமாக எண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நேசிக்க வேண்டும், நேசித்து படிக்க வேண்டும், அதில் உள்ள வார்த்தைகளை கீழ்ப்படிய வேண்டும், அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டு பண்ணும். அப்படியே அந்த வார்த்தையோடு நீ கை கொள்ளும்போது இந்த வார்த்தை உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, நான் தேவனுடைய வழிகளை கை கொள்ள போகிறேன். வேதத்தை நான் ஒவ்வொரு நாளும் படிப்பேன். வேதத்தை படிக்கிறது மாத்திரமா வேலை, நீ படித்து கொண்டே வாம்மா. நீ அவருடைய வார்த்தையை நீ கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டுல, அவர் நீங்கள் போகிற வழியெல்லாம் உன்னை கனம் பண்ணுகிற தேவன். உன் வழிகளை பார்க்கும்போது அநேகர் ஆச்சரியப்படுவாங்க, இவர் நேற்று தானே வந்தார், இவர் ஒரு சாதாரண மனுஷன் தானே, எப்படி இவ்வளோ உயர்வை அடைந்தார்? காரணம், அவர் வேதத்தை கை கொண்டார், வேதத்தின் வழியில் நடந்தார். நான் கூட அப்படி நடப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, வேதத்தை கை கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டியவர்கள் தவறான காரியங்களை இன்றைக்கி நடந்து கொண்டு ஆலயத்தில் தான் போகிறார்கள், தேவனோடு கூட தான் பழகிறார்கள், பலவிதமான காரியங்கள் தவறான வழிகளில் நடக்கிறாங்கப்பா. இந்த வேதத்தின்படி வாழ முடியாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த நாளிலே இந்த வேதத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, அநேக ஜனங்கள் மோசம் போகப்பட்டுக்கிறாங்கப்பா, மோசம் போகப்பட்டிருக்காங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், நீங்கள் மோசம் போகாதிருங்கள், ஒரு நாள் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், ஒரு நாள் நீங்கள் கண்ணீரோடு இருப்பீங்க, ஒரு நாள் வியாதியோடு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காண்டவரே. அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஆண்டவரே, நான் தேவனை பற்றிக்கொள்ளணும், தேவனுடைய வழியில் நடப்பினா என் வாழ்க்கையில் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நன்மை கிருபை என தொடரும், நான் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தாரும் நம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்க கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களை இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.